ரூம் பார்த்து முடிச்சோடனே சமைச்சிட்டோங்க. பெரிய விஷயம். ட்ரெயின் ட்ராவல் பண்ணிவிட்டு முட்டை சேமியா தான் கிண்டி சாப்பிட்டோம். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டதில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த அனுபவம்லாம் எங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸில் தான் சாப்பிட்ருக்கோம். நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஒரு 11:30 போல் கிளம்பிட்டோம். நம்ம எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கிற ஆளே கிடையாது. எல்லோரும் ஜாலியாக பசங்க எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? தர்காவில் தாங்க போகிறோம். அங்கே செம்மையாக இருக்கும். உள்ளே போனால் அந்த கடை தெரு பார்க்குறது ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபுல் கடை தெருவும் பார்த்து என்னென்ன வாங்க போகிறோம், எவ்வளோ செலவாக போகுது ஒன்றுமே புரியல. சரி பசங்க வந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறப்ப வாங்கிக்கலாம். ஏன்னா உடச்சிருவாங்க இல்லையா? நம்ம மட்டும் போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் பியூட்டி குயின்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் பியூட்டி குயின்ஸ் தான் இருக்கோம். மீதி எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. விட்டுட்டு வந்துட்டோம் அவங்கள. சரி நாம் இருக்கிற வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். சொந்தல் நைட்டு ஒரு 4 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் பேண்டெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம அப்படியே போய் கடை தெரு பார்க்க தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். சரியான கூட்டங்க, செம்ம கூட்டம். புர்காஸு ஹிஜாப்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. அப்படியே பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருந்தது. இதெல்லாம் 50 ருபீஸ் சொன்னாங்க. விடுவோமா நாங்கள்? நம்ம எனக்காக இல்லை, பாப்பாக்காக வாங்கிட்டேன். இந்த நாகூர்வாலா ஸ்வீட் ஸ்டாலை நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி போகும்போது தான் வாங்கிக்கலாம் ஸ்வீட்டு, ஏன்னா இப்போவே வாங்கினா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம எல்லாம் கடைலாம் பார்க்கலாம். புர்காஸ்லாம் நிறைய வாங்கினாங்க, எல்லாருமே வாங்கினாங்க. 500 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் நேற்று ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம் கம்மி ப்ரைஸுன்னதை விடுவோமா? வளையலே கிட்டத்தட்ட 800 ருபீஸ்க்கு நானே வாங்கிட்டேன். எல்லாமே 100 ருபீஸு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதோட கண்டினியூவேஷன் விலாகாக நம்மளுடைய சந்தனக்கூடு விழா தான் வரப்போகுது. அதையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.